இப்ப எவாலுவேட் நல்லா ஃபைனல் பண்ணிட்டீங்களா? ரேட் அதிகம். ரேட் அதிகம். என்ன சார் நீங்க ஃபைனல் பண்ணனே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு. நான் கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணல மேடம். ஏன்னா நீங்க மனசா பேசுறதுனால ஏன்னா இங்க ஆபீஸ் அதனால சொல்றீங்க. புரியுது. உங்களுக்கு சர்வீஸ் ரிலேட்டடா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் நான் பொறுப்பேற்று உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தரேன். இல்ல நீங்க ஏற்கனவே மந்த்ரா வச்சிருந்தேன்னு சொல்றீங்க. என்ன கம்ப்ளைண்ட் வந்தது? அந்த நம்ம கேபிள் மொபைல்ல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா? ஆமா. அதுல கனெக்ட் பண்ணும்போதே மொபைல்ல அத சொல்லி அந்த கனெக்டரே ப்ராப்ளம் ஆயிட்டு. இல்ல ஆமா, விலைக்கு தகுந்த மாதிரி தானே மேடம் இருக்கும். கேபிள்ல வந்து அப்புறம் நம்ம கேபிள சொருகும் போது அந்த கம்ப்ளைண்ட் வரதா. அதான் அந்த கேபிள் ப்ராப்ளமா தான் இருந்துச்சு. வேற ஒன்றும் நான் ப்ராப்ளம் இல்ல. இப்போ தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எதுக்கு அப்படின்னா பிகினிங்ல வர கஸ்டமர் அவங்க எடுத்த உடனே இவ்வளவு பெரிய இப்ப 8000 ரூபாங்கும் போது அந்த 8000 சில்லறாங்கும் போது அந்த பெரிய மிஷின் அந்த எவாலுவேட்டுக்கு போறதுங்கிறது அவங்களுக்கு இப்ப மந்த்ராவே சஜஷன் பண்றீங்க. இல்ல மேடம், நான் வந்து சஜஷன் பண்றது யாருக்கு பண்ணுவோம்னா இவ ஸ்டார்டிங்ல வர கஸ்டமர் பெரிய அமௌண்ட் முடியாது அவங்க. ஆமா. ரெண்டாவது இந்த ஃபீல்ட பத்தி தெரியாது. 2 மாசம் கழிச்சு 100% நஷ்டம்ங்கிறது ஓகே. இந்த அளவுக்கு வருங்கிறது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இல்லையா? அதனால ஒரு 2 மாசம் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இப்போ உங்களை மாதிரி இப்போ நீங்க ஆரம்பத்துல 2 மந்த்ரா வாங்கி ஒர்க் பண்ணி பார்த்து நல்லா பிசினஸ் நல்லா இருக்கு. பட் மந்த்ரா மிஷின் வந்து நமக்கு கேபிள் சூட் சொல்லி பண்ணி அதுக்கப்புறம் எவாலுவேட்டுக்கு வந்தீங்க. இப்ப நீங்க எவாலுவேட் வாங்குறதுல தப்பு கிடையாது. உங்களுக்கு இந்த ஃபீல்ட பத்தியும் தெரியும், மெஷினை பத்தியுமே தெரியும். பட் எதுவுமே தெரியாம ஃப்ரெஷ்ஷா வரக்கூடிய கஸ்டமர் கிட்ட நம்ம பெரிய மிஷினை நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு ரேட் அதிகமா தோணும். இதுவே நம்மள விட்டு வேற இடத்துல அவங்க கேட்கும்போது இல்ல மேடம் 3000 ரூபாய் மிஷின் இருக்குன்னு சொல்லி அவங்க அந்த ப்ளூடூத் சொல்லாம இதை கொடுத்து அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனாலதான் நான் அந்த டீடைல்ஸ் பெருசா யார்கிட்டையும் இது பண்றது கிடையாது. இப்ப நீங்க வந்து ஃபீல்டுல 2 வருஷமா இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு இவ்வளவு வருஷமா இருக்கீங்க, ஏதாவது நஷ்டம் வந்திருக்குதா? அப்ப நீங்க எவாலுவேட்டே பாருங்க. எனக்கு கொஞ்சம் ஃபீஸ் மட்டும் வேவர் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்க எவாலுவேட் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க. எத்தனை வருஷமா யூஸ் பண்றீங்க எவாலுவேட்? 3 இயர்ஸா. 3 இயர்ஸா யூஸ் பண்றீங்க. ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்குதா எவாலுவேட்? இல்ல, அதனால தான் நான் திரும்ப அதையே சஜஸ்ட் பண்றேன். எனக்கு இப்ப இன்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு அவ்வளவு பைசா இல்ல என்கிட்ட. நான் அதனால தான் நான் யோசிக்கிறேன். மந்த்ரா போட்டாலும் திரும்ப எனக்கு அந்த ஒயர் ப்ராப்ளம் வருமோன்ட்டு தான் எனக்கு அந்த பயம். ஏன்னா ஆல்ரெடி நான் சந்திச்சிருக்கேன். அதுதான் நீங்க தான் சொல்றீங்க 3 வருஷமா யூஸ் பண்றேன் சார், ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட் ஆர்டி சர்வீஸும் வரல, ஒயர் கம்ப்ளைண்ட்டும் வரலங்கிறீங்க. அப்புறம் கேட்டா எப்படி தரது? அதான் எனக்கு பெரிய டிஃபிகல்ட்டா. அதான் சொல்றேன்ல, ஆல்ரெடி அந்த L0 மாடல் என்கிட்ட இருக்குல்ல, அதுல நீங்க தானே கம்பெனி கிட்ட பேசணும். மேடம் நாங்க கவர்மெண்ட் கிட்ட மத்திய அரசாங்கத்திட்ட பேசினா நம்ம L0 மாடலுங்கிறது எல்லாருக்கும் எடுக்கிறாங்க மேடம், நமக்கு மட்டும் கிடையாது. ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கவங்களுக்கு அத திரும்ப சரண்டர் பண்றோம். சரண்டர் பண்ணிட்டு அத பாதினாவது இது பண்ணலாம்ல. இப்ப நாங்க பேசி தான் 1.5 வருஷமா தள்ளி வச்சோம். 1.5 வருஷமா அந்த L0 மாடலை எடுக்காதீங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வச்சுதான் இவ்வளவு நாள் நகர்ந்துகிட்டே வந்துச்சு. இப்ப நீங்களாவது 3 வருஷமா யூஸ் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் ஆன்லைன்ல 4 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினவங்க எல்லாம் ஏமாந்து போயிட்டாங்க பாவம். ஏன்னா இப்ப என்ன மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கேட்கும் போது நம்ம சொல்லிடுறோம் நம்ம இப்ப நான் வந்து என்கிட்ட கேட்டா L0 L1 டீடைல் சொல்லிடுவேன். ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஆன்லைன்ல வந்து யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க. நீங்க ஆர்டர் போட்டா மிஷின் வந்துரும், 7 நாளைக்கு அப்புறம் ரிட்டர்ன் போட முடியாது. ஆமா, திரும்ப நம்ம இப்ப உங்கள்ட்ட நான் கேட்கலாம், எனக்கு மிஷின் ப்ராப்ளம் சார், எனக்கு அதுதான் யோசிக்கிறேன். ஆன்லைன்ல வாங்குறது பிரச்சனை இல்ல, திரும்ப ஏதாவது ப்ராப்ளம்னா கஸ்டமர் கேரை கூட பிடிக்க முடியாது. அதுக்குதான் யோசிக்கிறேன். சரிங்களா? இதுதான் சொல்றேன் நானு. அது மாதிரி ஆன்லைன்ல வந்து இப்ப 4 மாசத்துக்கு முன்னாடி 1 மணி நேரம் இப்போ 4 மாசத்துக்கு முன்னாடி எவாலுவேட் நீங்க வச்சிருக்கிற எவாலுவேட் L0 மாடல ஒருத்தர் வாங்கிட்டாரு. ஆன்லைன்ல வாங்கிட்டாரு. 4 மாசம் இருக்குது, யூஸ் பண்ணாரு. இப்ப சடவுன் ஆகி போச்சு. இதுவே நம்ம கிட்ட கேட்டிருந்தா நம்ம கொடுப்போமா அந்த மாதிரி L0 மாடல் கொடுப்போம். நீங்க எவ்வளவு நாளா கேக்குறீங்க, நம்ம சொல்றோமா இல்லீங்களா மேடம்? L0 க்ளோசிங் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆமா சார். இதுதான் ஆன்லைனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அது மாதிரி நீங்க எத்தனை முறை இந்த மாதிரி மிஷினுக்காக கம்ப்ளைண்ட் கால் பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கீங்களா இல்லீங்களா? அதனால ஆன்லைனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு கால் பண்ணாலும் இப்ப நம்ம நம்பரே உங்களுக்கு தெரியும். எந்த கஸ்டமர் கால் பண்ணாலும் போன் எடுக்கணும், பதில் சொல்லணும், நான் எடுக்கணும். அதனால நிறைய இருக்கு மேடம். அதனால
நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். ஏன்னா நீங்க மறுபடியும் ஃபைனலா டிசைன் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா நீங்க நம்ம ரெகுலரான கஸ்டமரு. ஆமா, அதுக்காக அதனால சார் ரெகுலர் கஸ்டமர்னால தான் கேக்குறேன். எனக்கு ஒரு கொஞ்சம் வேவர் பண்ணுங்க ஃபீஸ்ல. அதான் மேடம், நீங்க சொல்றீங்க 3 வருஷமா யூஸ் பண்றேன் சார், எந்த கம்ப்ளைண்ட்டும் நல்லா இருக்குன்னு. 150 நல்லா இருக்குன்னு மேடம், எங்களுக்கு ஒரு 100 ரூபாய் இருக்குமா? அது நாங்க ஆமா எனக்கு தெரியும் சார். சர்வீஸ் பண்ணி தரது. 82 நேரம் சர்வீஸ் வாங்கணும். ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இன்கேஸ் இது வரைக்கும் ப்ளூடூத் கம்ப்ளைண்டே வரல. 82 48. ஓகே சார். நான் இப்ப கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லட்டுமா ஒரு 10 மினிட்ஸ்ல? சொல்லுங்க. ஓகே சார்.